இந்த நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாக் தான். ரெகுலராக நம்ம தான் சாப்பாடு வைப்போம். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு வச்சு நல்லா பார்த்துக்குவோம். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக் வந்து சிடி சிம்டம்ஸ் வந்து ரொம்ப வந்துடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிடி ட்ரீட்மெண்ட்டில் பாதியில் இருக்கான். ஆக்சுவலி என்னென்னா கை கால்கள் வராமல் ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ நண்பர் ஒருத்தர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஹோமியோபதி மெடிசின்ஸ் வந்து இதுக்கு கொடுத்தா க்யூர் ஆகுங்கன்னு சொல்லி மெடிசின்ஸ் கொடுத்தாரு. ஸோ அதை வந்து நம்ம இந்த டாக் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தோம். பட் இந்த டாகை வந்து நம்ம கரெக்டாக வெளியில் போகிறனால அதை எங்கேயும் வச்சு பார்த்துக்க முடியல, மருந்து கொடுக்க முடியல, என்ன பண்ணலாங்கும் போது நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் கடை வச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து அவர் கடைக்கு ஆப்போசிட்டில் ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்திருந்தாரு. இங்கே நீங்கள் கொண்டு வந்து வைங்க, மருந்து கொடுங்க, நீங்கள் வரும்போது பார்த்துக்குங்க, நீங்கள் இல்லாத டைமில் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியும் அவரும் அவரோட ஃபேமிலியும் சேர்ந்து இந்த டாக்கு வந்து மெடிசன்ஸு, ஃபுட்டு எல்லாமே கொடுத்து கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்ல இந்த டாக் வந்து எவ்வளோ அழகாக ரெடி ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்களேன். திரும்பவும் சொல்கிற ஒரே விஷயம்தான், உதவி செய்யணுங்கிற ஒரு சின்ன மனசு தான் இன்னைக்கு இந்த டாகோட லைஃப்பை வந்து காப்பாற்றிருக்கு. ஸோ முடிஞ்சவங்க உதவி செய்யுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சிடி வந்த டாக்ஸ் வந்து எப்படி கிளியர் ஆச்சு, இதுக்கான என்ன பண்ணோங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கோம். நீட் உள்ளவங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. மருத்துவரோட ஆலோசனைப்படி எதையுமே செய்யுங்க. நன்றி.